இந்தியால பேகன் கொடார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் 50 வருஷமா மூடி கிடந்திருக்கு. இதுக்கு காரணம் அங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும், அந்த ஸ்டேஷன்ல போஸ்ட் பண்ணப்பட்ட ஸ்டேஷன் மாஸ்டர்ஸா இருக்கட்டும், அந்த ஊரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. பேகன் கொண்டார் ரயில்வே ஸ்டேஷன் பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன். இந்தியன் ரயில்வேஸோட அபிஷியல் ரெக்கார்ட் படி ஏங்க இந்த ஸ்டேஷன் 50 வருஷமா மூடி இருக்குன்னு எத்தனையோ RTI போட்டா கூட இந்தியன் கவர்மெண்டோட ரிப்ளையே என்னன்னா அந்த ஸ்டேஷன் பேய் பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன மாதிரி சொல்றேன், இந்த பேய் பிசாசு இதெல்லாம் ஜீபூம்பா கதை தானே. கவர்மெண்ட்ல இருந்து இப்படி ரிப்ளை வருதான்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ரிப்ளை பண்றாங்க, இந்த ஸ்டேஷன் பேய் பிடிச்சிருக்குங்கிறதுனால இதை மூடி வச்சிருக்கோன்னு. 50 வருஷமா மூடி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல மக்கள் ட்ரெயின்ல தாண்டி போகிறப்போ தெரியாம கூட பேய் நம்மளை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவு எல்லாத்தையுமே சாத்திட்டு அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வழியா போறவங்க ட்ரெயினை சாத்தி விண்டோஸ் எல்லாம் சாத்தி ட்ரெயின்குள்ள டிராவல் பண்ணிருக்காங்க. 5 மணிக்கு மேல ஆட்டோக்காரன் கார்காரன் யாருமே அந்த ஏரியா பக்கம் கூட வர மாட்டேங்கிறாங்க. ராத்திரி ஆச்சுன்னா இன்னமும் அங்க இருக்கிற மக்கள் வாரத்துல ஒரு நாள் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேகன் கொண்டார் ரயில்வே ஸ்டேஷனோட மர்மம் என்ன? அங்க இருந்த ஒரு லோக்கல் ராணி, ஓகேவா. இன்னைக்கு ராணி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பெருசா இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல. பட் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பேகன் கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஏரியா ஒரு லோக்கல் குவீன்மே கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா இருந்திருக்காங்க. அவங்க பல வருஷம் முயற்சிக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் கிட்ட பேசி இந்தியன் கவர்மெண்டோட பெர்மிஷன் வாங்கி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க. பேகன் கொடார்ங்கிற ஊர் ரொம்ப ரிமோட்டான ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது பெருசா மக்கள் போகாத ஒரு ஏரியா, டூரிசம்லாம் கிடையாது. அதனால அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. இருந்தாலும் எல்லா போராட்டங்களையும் மீறி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நாங்களும் மனுஷங்க தான், நாங்களும் டிராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களே போராடி கஷ்டப்பட்டு வாங்கின ரயில்வே ஸ்டேஷன் தான் பேகன் கொடார் ரயில்வே ஸ்டேஷன். இட் வாஸ் பில்ட் இன் 1960s, ஓகேவா. ஆனா என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா இன்னும் 7 வருஷத்துல எந்த மக்கள் கஷ்டப்பட்டு போராடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு சொன்னாங்களோ அதே மக்கள் இந்த ஸ்டேஷனுக்கு நாங்க வரல, தெரியாம கேட்டுட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ட கதை வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமே எங்க ரயில்வே ஸ்டேஷன் நார்மலா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது, சூப்பரா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு பர்டிகுலர் நாள் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு 7 வருஷம் கழிச்சு ரயில்வே ஸ்டேஷன் சொல்றப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிற சென்னை ஜங்ஷன், மதுரை ஜங்ஷன், திருச்சி ஜங்ஷன்லாம் யோசிக்காதீங்க. 1960s கட்டின ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன பில்டிங், முன்னாடி 2 ட்ராக், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். இன்ஃபேக்ட் எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் கூட கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்ல 1967 கிட்ட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு, அந்த இடத்துல பொறுப்பேற்றுக்கிறாரு. புதுசா 7 வருஷம் கழிச்சு புதுசா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் மாறுறாரு. அந்த ஸ்டேஷனுக்கு அங்க இருக்கிற ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு போராடினாலும் ரொம்ப பெரிய டிராபிக்லாம் கிடையாது. காலையில ஒரு ட்ரெயின் வரும், சாயங்காலம் ஒரு ட்ரெயின் வரும், அப்புறம் மீதி நேரம் அந்த ஸ்டேஷன் காலியா தான் இருக்கும். அவர் அப்படியே கேஷுவலா ஒரு நாள் படுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வேகமா ஓடுறத பாக்குறாரு. இவர் முழிக்கிறாரு, எதுக்கு இந்த பொண்ணு ஓடுது? ஒரு 20-25 வயசு பொண்ணு இருக்கும், எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி யாரையா தேடி ஓடிட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அடுத்த வாரம் அதே நாள் மறுபடியும் அதே நேரத்துக்கு அந்த பொண்ணு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுறத பாக்குறாரு. என்னடா அது சொல்லி ரெண்டாவது தடவை விட்டுறாரு. 3வது வாரமும் இதே பார்த்தோன்னே இவருக்கு கியூரியஸா இருக்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறப்போ அந்த ஸ்டேஷன்ல நிக்காத ஒரு ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்குது. இந்த பொண்ணு அந்த ட்ரெயின் கூட ஈக்குவலா ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு அந்த ட்ரெயின்குள்ள மேல போய் குதிக்க பாக்குறாங்க. இவர் பதறி போய் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த ட்ரெயின் அந்த பொண்ணுக்குள்ள ஏறி வெளியே போகுது. அந்த பொண்ணு அதை தாண்டியும் வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போதான் அவர் ரியலைஸ் பண்றாரு அந்த பொண்ணு ஒரு பேயின்னு சொல்லிட்டு. இவர் இதை ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்றாரு, நான் இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய்ங்கிறாரு. பட் ஊர்ல இருக்கிற மக்கள் யாருமே இவரை நம்ப மாட்டேங்கிறாங்க. சார் என்ன சார் பதட்டிட்டு இருக்கீங்க, என்ன சார் பேய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா நீங்க தூங்காம இருந்திருப்பீங்க, இனிமேல் ஒழுங்கா தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இவர் என்ன பார்த்தாருங்கிறத நம்புறாரு. அதுக்கு அடுத்த வாரமே இவர் இதை பாக்குறாரு, ஊர் மக்கள் கிட்ட சொல்ல பாக்குறாரு. பட் யாரும் இவரை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே திடீர்னு ஒரு நாள் இவரும் சரி இவரோட குடும்பமும் சரி அந்த கிட்ட இருக்கிற குவார்டர்ஸ்ல இறந்து போயிடுறாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் பயங்கரமா பதட்டம் வர ஆரம்பிக்குது. புதுசா அந்த இடத்துக்கு இன்னொரு ரயில்வே மாஸ்டர் போஸ்ட் பண்ணப்படுற ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் பண்ணப்படுறாங்க. அவங்களும் இதையே பார்த்தேன்னு சொல்றாங்க. என்னை வேற இடத்துக்காவது போஸ்டிங் போடுங்கன்னு சொன்னப்போ ரயில்வேஸ் இருந்துகிட்டு இப்பதான் ஒருத்தவங்களை போட்டிருக்கோம், உடனே எல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொன்னப்போ அவர் வேலையே வேணான்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸ் வேலையை விட்டுட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிளம்பி போறாரு. 3வதா வந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் இதே விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அதே நாள் அதே பொண்ணு அதே மாதிரி 3 பேருக்கும் ஆனா சம்மந்தம் இல்லை. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்க சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குடும்பமே இறந்து போயிருக்குங்கிறது வேற இவங்களோட பதட்டத்துக்கு இன்னும் அதிசயமா வேல்யூ ஆட் பண்ணிடுச்சு. ஸோ
அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்டேஷனை யூஸ் பண்றதை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.